தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர். அவர் என்றும் நம்மோடு இருக்கின்றார், நம்மை நேசிக்கின்றார். இன்றைய நாளிலே நமக்கு நற்செய்தி கூறும் செய்தி என்ன என்பதை சிந்தித்து பார்ப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 7 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 7 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள். இதில் கூறப்பட்டிருக்கின்ற முக்கியமான செய்தி என்னவென்றால், நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையைத்தான் நாங்கள் செய்தோம். இது சொல்லும் செய்தி என்னவென்றால், நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய வேலையை செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய மனதில் நிம்மதி, சந்தோஷம் இல்லாததுக்கு காரணமே எதிர்பார்ப்பு தான். அவர்கள் நமக்கு இது செய்வார்கள், அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், நம்மோடு இருப்பார்கள், நமக்கு வேண்டியதை செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்த்து வாழ்கின்ற போது அந்த வாழ்க்கை நமக்கு நிம்மதி இல்லாமல் போகின்றது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி மூலமாக நமக்கு கூறுகின்றார். நாம் செய்கின்ற செயல்களை நிறை உள்ளத்தோடும், மகிழ்ச்சியோடும், சந்தோஷத்தோடும், உணர்வு பூர்வமாக செய்ய வேண்டும். முக்கியமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும். அப்போது நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற பொழுது அந்த செயல் நமக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும். நாமும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த செய்தியை நாம் மனதில் பதித்துக் கொள்வோம். நாம் நம்முடைய கடமையை, அது இறை சித்தமாக இருந்தாலும் சரி, உலக கடமைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனப்பூர்வமாக சந்தோஷத்தோடு, கடமை உணர்வோடு, பொறுப்புணர்வோடு செய்து வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு வேண்டியதை தருவார். அவர் நம்மோடு என்றும் இருந்து நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். புதிய நாளின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.